வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஏஎஸ்எம் இன்ஃபோ சேனல்ல நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன்ல பார்க்க போற ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் வேர்ட் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து டிப்ரஷன்ல இருப்பாங்க. விரக்தியா இருப்பாங்க. அது மேபி லவ் ஃபெயிலியரா இருக்கலாம். இல்லன்னா வந்துட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஹெல்த் இஷ்யூவா இருக்கலாம். எதுக்கு தான் இந்த உலகத்துல வாழ்றோம்? நம்ம எதுக்காக இருக்கோம்? என்ன யூஸ் இருக்கு நம்மளால? அப்படின்ற மாரி ஒரு விரக்தியான மனநிலைக்கே வந்து அவங்க வந்து போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன ஸ்விட்ச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் யூஸ் பண்ணலாம். கட் ஆஃப் ஓஎஃப்எஃப் கட் ஆஃப்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எண்ணங்கள், நெகட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் நமக்கு இருக்கக்கூடிய அந்த டிப்ரஷன்ல இருந்து வெளிய கொண்டு வரும். ரிலீஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். அலோன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஹெல்ப்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்துட்டு ஒரு டிப்ரஷன்ல இருக்கக்கூடியவங்க, மன அழுத்தத்துல இருக்கக்கூடியவங்க, ஈவன் நெறைய கை நெறைய சம்பாதிக்கிறவங்க கூட அது ஐடி ப்ரொஃபஷனா இருக்கட்டும், இல்ல பிசினஸா இருக்கட்டும், எதுக்கு மேடம் வாழ்றோன்னே தெரியல. என்னவோ ஓடிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி விரக்தியா பேசுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிப்ரஷன் வந்து கண்டிப்பா வெளிய வரணும். இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இப்ப வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயி, அந்த டிப்ரஷன்ல வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம, ஏதாவது ஒரு வியாதிக்குள்ள அவங்க வந்துடுறாங்க. ஸோ நம்மளுடைய ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய ஹெல்த் எவ்வளோ சூப்பரா இருக்கோ, நம்மளுடைய லைஃப் அந்த அளவுக்கு ரொம்ப அழகானதா அமையும். ஸோ அதனால இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தைகள் ரிலீஸ், கட் ஆஃப், அ அதுக்கப்புறம் வந்து அலோன், பீஸ் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் சேர்த்து, உங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான டிப்ரஷன கோ த்ரூ பண்றீங்களோ, அத நீங்க விசுவலைசேஷன் பண்ணி, அந்த டிப்ரஷன்ல இருந்து உங்களுக்கு அதாவது அந்த பிரச்சனையில இருந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. எல்லாருமே வந்து பொறந்ததுக்கு ஒரு ஒரு ரீசன் இருக்கும். ரீசன் இல்லாம யாருமே வந்துட்டு இங்க வந்து பர்த் வந்து எடுக்கவே முடியாது. ஸோ அதனால நம்ம ஏன்டா பொறந்தோம் அப்படின்ற வேர்ட முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அவாய்ட் பண்ணுங்க. ஈவன் நம்ம ஒரு ப்ராப்ளம ஃபேஸ் பண்றோம் அப்டின்னா கூட, அது நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த கர்மாவ தான் நம்ம இப்போ கழிச்சிட்டுருக்கோம். ஸோ, அதனால திரும்ப நம்ம இந்த பர்த்லயும் ஏதாவது நம்ம வந்து பண்ணி, நம்ம வந்து கர்மாவ இன்னும் அடுத்த ஒரு பர்த்துக்கு கொண்டு போயிட வேண்டாம். ஸோ, அதனால போன நாட்கள் போகட்டும். இதுக்கப்புறம் உங்களுடைய மைண்ட, மனச பாசிட்டிவா வச்சுக்கிட்டு, எல்லாமே வந்து எனக்கு பாசிட்டிவா அமையுது. இன்னொன்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு என்ன நீங்க வந்து சொல்வீங்க. பட் அத ஃபேஸ் பண்ற எங்களுக்கு தான் தெரியும் அப்டின்ற மாதிரி. சி இன்னைக்கு வந்து பேசக்கூடிய நாங்களும், எங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். இப்போ அதுக்கான ரெமெடிஸ் வந்து இருக்கு. ஸோ வந்து நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்டின்னா, இந்த பிரபஞ்சத்துடைய ஹெல்ப்பால நமக்கு வந்து டிப்ரஷன்ஸ் எந்த விதமான பிரச்சனைகள்ல இருந்தும் நம்மளால ஈஸியா வெளிய வர முடியும். ஸோ நீங்க அந்த மாரி மன அழுத்தத்தில இருக்கக்கூடியவங்க, இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. இல்ல இது எனக்கு ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரியல அப்டின்னா கூட, நீங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள கோ த்ரூ பண்றீங்களோ, அதுலருந்து நீங்க வெளிய வந்ததா நீங்க வந்து விசுவலைசேஷன் பண்ணி, நீங்க வந்துட்டு எழுதலாம். எழுதி நீங்க பே லீஃப்ல எழுதி எரிக்கலாம். இல்ல ஒரு நோட் புக் மெயின்டெயின் பண்ணி அதுல எழுதலாம். நீங்க தேங்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் பண்ண பண்ண உங்களுக்கு இருக்கக்கூடிய டிப்ரஷன்ஸ்லருந்து நீங்க ஈஸியா வெளிய வர முடியும். ஸோ உங்களுடைய ஆ விஷயங்கள், உங்களுடைய லைஃப்ல என்ன மாதிரியான மாறுதல் நடைபெற்றிருக்கு அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றங்க. நன்றி, வணக்கம்.